எல்லோரும் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் தான், அப்பா தான் பிள்ளைய குறைய சரி பண்ணணும்னு நினைப்பார். ஆமாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். கையை தட்டி ஆமென். நிறைவான ஆவியானவர் உங்களை நிரப்ப நிரப்ப. ஆமாம், வேதம் சொல்லுது, நாம் அவருக்கு பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆவியானவர். கையை தட்டி அந்த ஆவியான சொல்லுங்க. இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே, கனிகளின் அறிகுறி இல்லாததா பிழைப்பதே அரிது என்றனரே. ஆமென். சில நேரங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று வரும். இலையெல்லாம் உதிர்ந்து போயிடும், அந்த மரம் கனி கொடுக்காது. அவ்வளோதான், இதை வெட்டி கூறு போட்ட வேண்டியதான், விறகு போட்ட வேண்டியதான், இல்லைன்னா ஆமாம் வேறு எதுக்காக யூஸ் பண்ண வேண்டியதான் நினைக்கும் போது அடுத்து மழை காலம் வரும். இங்கே தானே இருக்குன்னு சரி அடுத்த தடவை வரும்போது வெட்டிடலாம் அப்படின்னு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா ஆமாம் இலை மட்டும் இல்லை, அங்கே கனியே இருக்கும். கையை தட்டி இலை மட்டும் இல்லை, கனியும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஆமென். பாருங்கள், என்கிட்ட என் பொண்ணை பற்றி சரிங்களா, அவள் செய்கிற தப்புனால சேட்டை நிமித்தம் பஞ்சாயத்து வரும் என்கிட்ட. எங்கள் அம்மா சொல்லுவோம் அவள் இப்படி இருக்கிறா அப்படின்ட்டு சரிங்களா. எங்கள் மாமியார் சொல்லுவாப்பில் இப்படிலாம் இருக்கிறா, இப்படியே செல்லம் கொடுத்து தான் இப்படி இருக்குது அப்படிம்பாப்பில் சரிங்களா. ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாப்பில். அவங்க அத்தை சொல்லுவாப்பில் இப்படி இருக்கிறான்னே நீங்கள் சத்தம் போட மாட்டீங்களா அப்படின்பாப்பில். ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும் என்கிட்ட, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா அப்படின்னு ஸ்கூலில். ஆமாம், அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா அப்படின்ட்டுலாம் வரும். என்ன வந்தாலும் சரி, ஆமாம் எவ்வளோ பஞ்சாயத்து வந்தாலும் சரி, அந்த அப்பாங்கிற ஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, அது விட்டே கொடுக்காது. ஆமாம், என் மாமியார் அப்படி தான் சொல்லுவாப்பில். உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டு போவேன். அப்படியே கூப்பிட்டு போகிறது, அப்படியே சிரிச்சுட்டு போகிறது, அப்படியே அவட்ட பேசிட்டு போகிறது சரிங்களா. அது நல்லா புரிஞ்சுவாங்க, அதான் அந்த அப்பாங்கிறது. ஆமென். ஆமாம், உலகமே சொன்னால் கூட ஆமென் அந்த தகப்பனுடைய இருதயம் மட்டும் மாறாது. ஆமென். அல்லேலூயா. அதை விட மேலானது நம்முடைய பரம தகப்பன். ஆமென். அவருடைய வேலை ஆமாம் எல்லா பிரச்சனையும் கேட்டு வச்சுட்டு அவன் திருத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமாம், எல்லா பிரச்சனையும் கேட்டு வச்சுட்டு இதை சரி பண்ணணுங்கிற நோக்கம் இவர்கள் எல்லாரை விட தகப்பனுக்கு தான் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்கள்கிட்ட புரியமா சொல்கிறேன். ஸ்கூலில் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுது உங்கள் பிள்ளையை பற்றி. உங்கள் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, சரியாக படிக்கலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது சரிங்களா. கூட இருக்கிற பிள்ளைங்க உங்கள் பிள்ளை சேட்டை பண்ணுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது சரிங்களா. உங்கள் தெருவில் உங்கள் பிள்ளை இப்படி சேட்டை பண்ணுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுதாங்க. உங்கள் சொந்தத்தில் ஏன் உங்கள் பிள்ளை இப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா, குறைய தான் சொல்கிறாங்க. அது உண்மை தான், தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் மட்டும்தான், உங்கள் மைண்டு மட்டும்தான் அந்த குறையை சரி பண்ணணும். என் பிள்ளைய திருத்தி இந்த குறை இல்லாமல், இந்த குறை பேச்சு இல்லாமல் ஆக்கணுங்கிற இருதயம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. கையை தட்டி டீச்சர்கிட்ட திருத்தணுங்கிற மனநிலை இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லாது, நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளையை திருத்த எனக்கு தெரியும்னு. அதால் மனசு இல்லைன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லும். கொஞ்சம் சொல்லுங்கள், வீட்டில் படிக்க சொல்லுங்கள், நாங்களும் ட்ரை பண்ணுறோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கனாலே என்ன அர்த்தம்னா ஆமாம் நீங்கள் பார்த்துக்காங்க உங்கள் பிள்ளை, அப்புறம் எங்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் தான், அப்பா தான் பிள்ளைய குறைய சரி பண்ணணும்னு நினைப்பார். ஆமாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். கையை தட்டி ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான ஆவியானவர் உங்களை நிரப்ப நிரப்ப. ஆமாம், வேதம் சொல்லுது, நாம் அவருக்கு பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறதெல்லாம் வசனம். நீங்கள் இந்த வசனம்லாம் தெரிஞ்சிங்கன்னா நான் சொல்கிற பிரசங்கம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆமென். அதான் பைபிள் நிறைய படிங்க சரிங்களா. நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் ஒளிந்து போகும். நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது குறைவு ஒளிந்து போகும். என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரே அடையாளம் தான், முதல் அடையாளம் ஆவியானவர். கையை தட்டி அந்த ஆவியானவர் உங்களை நிரப்ப நிரப்ப நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது வெளியரங்கமாகும். கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆவியானவர் உள்ளே வந்த உடனே நீங்கள் உங்களுக்கு புரியும், நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடுவீங்க.
ஆனால் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்காது, தேவ பிள்ளை மாதிரி இருக்காது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்ப 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 நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். கையை தட்டி ஆமே நாமே நாமே நாமே. ஹல்லேலூயா. அதான் அப்பாவுடைய வாழ்க்கை. இப்போவே